இன்றைக்கி ஏசி க்ளீன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஏசி வந்து மாதத்துக்கு ஒரு நாள் போன மாதம் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணதும் கொஞ்சம் கூலிங் விட கொஞ்சம் கூலிங் நல்லா வந்தது. இப்போ வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசி ப்ளக்கை கழட்டி விட்டுருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை கழட்டிடுங்க. பாதுகாப்பு விஷயம் பாருங்கள். ஏசி இதை க்ளீன் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் காமிக்கிறேன். ஓகே, இந்த ஃப்ளாப்புன்னு சொல்லுவாங்க. இது கழட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை கழட்டிட்டேன். இதையும் கழட்டிட்டேன். இதை கழட்ட போகிறேன். இதை கழட்டினா தான் இது வரும். கழட்டிட்டு காமி. இது பாருங்கள், மேலே பேனல் போர்டு கழட்டியாச்சு. போர்டு மேலே வலை, ஃபில்ட்ரு, ஃப்ளாப்பு, கீழே போர்டு, பேனல் போர்டு, மெயின் போர்டு எல்லாம் கழட்டியாச்சு. இப்போ க்ளீனிங் ஆரம்பிக்க போகிறேன். க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அழுக்கு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக டஸ்ட்டு, தூசி தான், ஃபுல்லாக தூசி பாருங்க. உள்ளேயும் இது பாருங்க, சுற்று பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளோயர் ஃபேன். இதிலேருந்து தான் கூலிங் காற்று நமக்கு வரும். இதை வந்து இதையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டா தான் கூலிங் நல்லா வரும். கரண்ட்டு பில்லும் கம்மியாகும். இது மெயின் போர்டு பார்த்தீங்களா? அதுதான் ப்ளோயர்ன்றது உள்ளே இருக்குது ஃபேனு. பாருங்க, எவ்வளோ டஸ்ட்டு ஃபுல்லாக உள்ள டஸ்ட்டு. இது வழியாக தான் ஏசி காற்று வரும். இது டஸ்ட்டு இருந்ததுன்னா அடைச்சிக்கும். டஸ்ட்டு பார்த்தீங்களா? க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குது ஒரு உள்ள ஃபுல்லாக டஸ்ட்டு. மேலேயும் வரும் அந்த இதில் கம்பியில். ஃபுல்லாக பாருங்க, டஸ்ட்டு தான். இதெல்லாம் டஸ்ட்டு பார்த்தீங்களா? ஃபுல்லாக டஸ்ட்டு. இது கம்பி ஏற்கனவே இருந்தது, அப்படியே தான் இருக்குது. வாங்கினது அப்படியே தான் இருக்குது. அந்த கம்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு பாருங்க. டஸ்ட்டு ஃபுல்லாக வரும். டஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டு. இந்த பக்கம் மேலேயும் வரும் டஸ்ட்டு தான். ஃபுல்லாக டஸ்ட்டு. அப்படியே டஸ்ட்டு. அதுக்கப்புறம் உள்பக்கம் இது உள்பக்கம் பாருங்க, டஸ்ட்டு பாருங்க, இவ்வளோ டஸ்ட்டு. போன மாதம் தான் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணதும் பாருங்கள் அவ்வளோ டஸ்ட்டு. போன மாதம் பேனல் எடுக்காமல் க்ளீன் பண்ணேன். இப்போ பேனல் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். டஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இதுன்னு பார்ப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாய். இப்போ பாருங்கள், இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன் அந்த ப்ரெஷ்ஷு. இது ஷூ பாலிஷ் போடுற ப்ரெஷ்ஷு. இதில் தான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ரெஷ்ஷு தான் கரெக்டாக இருக்கும். உள்ளே போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணுறது சரியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பல் விளக்குற ப்ரெஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் க்ளீனும் பண்ணாது, நமக்கு லேட்டாகவும் ஆகும். இது நல்லா க்ளீன் பண்ணுது, சீக்கிரமாகவே முடியுது. இது பாருங்கள், அழுக்கு நிறைய எடுக்குது இதில். ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, கைக்கு அடக்கமாக இருக்குது, க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. எடுத்ததுமே மேலேயும் கீழேயும் போயிட்டு வரக்கூடாது. மேலே ஒரு தடவை பண்ணணும், மேலேருந்து கீழே, இல்லைன்னா கீழேருந்து மேலே, அப்படி பண்ணணும். மேலேயும் கீழே நீங்கள் ஒரே டைம் பண்ணிங்கனாக்கா அதற்கு கம்பி வந்து வளைஞ்சிரும். இந்த பாருங்கள், ப்ளோயர் க்ளீன் பண்ணியிருக்கேன்.
க்ளீன் பண்ணதுக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழுக்கு இந்த பக்கம், இது வந்து க்ளீன் பண்ணவுடனே எவ்வளோ க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, க்ளீன் பண்ண இடம் இது, க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ க்ளீன் ஆகிருக்கு, எவ்வளோ தூசி க்ளீன் ஆகிருக்கு. பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுறேன், நல்லா க்ளீன் ஆகுது. நீங்கள் இது டூத் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கனாக்கா ரொம்ப கஷ்டம் இதில். ஏன்னா பெயிண்ட் ப்ரெஷ்ஷு தான் சரியாக இருக்கும். வரும் ப்ளோயர் க்ளீன் பண்ணியாச்சு. வரும் க்ளீன் பண்ணிடலாம், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ப்ளோயர் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் நல்லா கூலிங் காற்று வரும். க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் திட்டு பண்ணுறது கஷ்டம்தான், கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிங்கனாக்கா தான் நல்ல கூலிங் வரும். இதில் டஸ்ட்டு சேர சேர கூலிங் கம்மியாகிட்டே போகும். கூலிங் கம்மியாகும், கரண்ட் பில்லும் அதிகமாகும். இருக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் அப்பப்போ இருக்குது, பரவாயில்ல. அதோடு இப்போ ஃபுல்லாக எவ்வளோ க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். சுற்றி விட்றேன் பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணோம், அப்போ தான் வந்து கூலிங் நல்லா வரும். சுத்தம்